தன்னலமே இல்லாத தனுசு ராசிக்காரர்கள். நானா இவ்வளோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி உலகத்துல ஒண்ணுன்னா, அது தனுசு ராசி மட்டும் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் நடக்க போகுது? அப்டின்னா, சூரியனுடைய பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். அதுவே அல்டிமேட். அத தாண்டியும் செவ்வாயுடைய காரகத்துவம் அத விட சூப்பரா இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி அமரப் போகிறார். வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ குரு தன்னோட பிளேஸ இறக்க போறார். மே மாசம் வாக்கியப்படி பெயர்ச்சி இருக்கு. அப்ப கெட் ரெடி க்ரோல தான் இருக்கார் ராசிநாதன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தான் பார்வை குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களோட 2ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்க போறார். வீடு, மனை, வண்டி, வாகனம், வருமானம், குடும்பத்திற்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வீட்ல இருக்க போகுது. நீங்க மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஒய்ஃபும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. உங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வீட்ல உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து காசு குடுக்கும். வீடு கட்டி பாதியில நிக்குதா, அந்த வீடு ஃபினிஷ் ஆகும். வருமானம் அப்படின்ற இடத்துல இருந்த மோசமான நிலைமை மாறி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் மலரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே தவிடுபடி ஆகும். 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்த செவ்வாய் கொஞ்சம் கிரக யுத்தம் நடத்திட்டு இருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது இறையருள் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு.